அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் வெகுவாக அதிகரித்துள்ள எரிபொருள் விலை கவலை கொள்ளும் மைத்திரி. அரசியலமைப்பு பேரவையில் மாற்றங்களை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டம். ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் அனைவருக்கும் தண்டனை, நீதி அமைச்சர் தெரிவிப்பு. நுவரெலியாவில் கடும் பனி மூட்டம், சாரதிகள் அவதி. மனைவியை வாளால் வெட்டி படுகொலை செய்த கணவன் இலங்கையில் நேர்ந்த பயங்கர சம்பவம். அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. நடுக்கடலில் படகுடன் மாயமான கடற்தொழிலாளர்கள். ரஷ்யாவில் நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. ஈரானில் பஸ் கவிழ்ந்து விபத்து, 21 பேர் உயிரிழப்பு. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசும் அபாயம். தொடர்பென விரிவான செய்திகள். எரிபொருள் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. பொருட்களின் விலைகளும் வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தங்களது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சமகால அரசாங்கம் தொடர்பில் நான் ஒன்றும் கூற முடியாது. நேரடியாக தொடர்புடையவர்கள் சாதாரண மக்கள் என்பதால் அரசாங்கம் தொடர்பில் மக்களிடம் தான் அபிப்பிராயம் கேட்க வேண்டும். மேலும் அரசாங்கம் பொறுப்பேற்று 7-8 மாதங்களே கடந்துள்ள நிலையில் தற்போது எதையும் கூறுவதென்பது கடினமானது. 1 வருடம் கடந்த பின்னர் அவர்கள் குறித்து தெரிவிக்கலாம். தற்போது எரிபொருள் மற்றும் பொருட்களின் விலைகள் வெகுவாக அதிகரித்திருப்பதை காண முடிகின்றது. பொதுமக்கள் மிகவும் சிக்கலை எதிர்நோக்குகின்றனர். சாப்பிட முடியாத நிலையில் கூட மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். மக்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு பேரவை மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான நியமனங்களில் கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த அரசியலமைப்பு அமைப்புகளின் செயற்பாடுகளை நிறைவேற்றுவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக அரசாங்கம் கருதுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேவைகளுக்கு ஏற்ப அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வர அரசாங்கம் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. அரசாங்கம் திறமையாக செயல்பட விரும்புகின்ற போதும் தற்போதுள்ள சில ஆணைக்குழுக்களுடன் திறமையாக செயல்படுவது கடினமாக உள்ளது என்று அரசாங்க தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் அனைவருக்கும் தண்டனை கிடைத்தே தீரும் என நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு கூறினார். இது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி. கொலை குற்றவாளிகள், லஞ்ச ஊழல் மோசடியாளர்கள் எவரும் தப்பவே முடியாது. அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. புதிய தகவல்களும் இது தொடர்பில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மேற்படி சம்பவத்துடன் தொடர்புடைய சகலருக்கும் தண்டனை கிடைத்தே தீரும். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய எவரையும் எமது அரசு பாதுகாக்காது. இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது ஆட்சியில் நீதி கிடைத்தே தீரும் என தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் மழை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலையை தொடர்ந்து நானுஓயா பகுதியில் பனிமூட்டத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் நுவரெலியா மற்றும் நானுஓயா பகுதிகளில் புகைப்போல் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன சாரதிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பிரதான வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் மெதுவாகவும் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக நுவரெலியா, லப்புக்கலை, குடாஓயா, மார்கஸ் தோட்டம், உலகம் முடிவு பிரதான வீதி, நானுஓயா புகையிரத நிலையம், ரத்தல்ல குறுக்கு வீதி, டெஸ்போட், கிரிமிட்டி ஆகிய பகுதிகளில் பனிமூட்டத்தின் தாக்கம் புகைப்போல் நீடித்து வருகிறது. இதனால் குறித்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை பெய்து வரும் பலத்த மழைக்கு மத்தியில் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் ஒரு வான்கதவை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல் கொத்மலையின் நீரேந்து பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று அதிகாலை முதல் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மொனராகலை மாவட்டத்தின் பிபிளை பிரதேசத்தில் குடும்ப பெண்ணொருவர் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேற்படி பெண்ணை அவரின் கணவனே சனிக்கிழமை மாலை வெட்டி படுகொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூலி வேலைக்கு சென்ற மேற்படி பெண்ணின் கணவன் நேற்று மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு மது போதையில் வந்துள்ளார். இதன்போது அவருக்கு மனைவிக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் போதையில் இருந்த கணவன் வீட்டில் வைத்திருந்த வாளால் மனைவியை வெட்டிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மனைவி இரத்த வெள்ளத்தில் வீட்டுக்குள் கிடந்தார். அவரின் 5-7 வயதுடைய 2 பிள்ளைகளின் கதறல் சத்தத்தால் வீட்டுக்கு வந்த அயலவர்கள் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாயை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் எனவும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பிள்ளைகள் இருவரையும் பொறுப்பேற்றதுடன் தப்பிச் சென்ற தலைமறைவான தந்தையை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்திற்காக மேன்முறையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்துக்காக மேன்முறையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகின்றது. தற்போது 2ஆம் கட்டத்தின் கீழ் அஸ்வசும பயனாளர்களிடமிருந்து சுமார் 30,000 மேன்முறையீடுகள் கிடைத்துள்ளதாகவும் சபை கூறியுள்ளது. சிலாபம் பகுதியில் இருந்து புறப்பட்ட 3 மீன்பிடி படகுகளில் ஒன்று அதன் கடத்தொழிலாளர்களுடன் கடலில் மாயமாகியுள்ளது. பலத்த காற்று மற்றும் புயல் காரணமாக குறித்த படகு காணாமல் போயுள்ளதாகவும் அதில் 2 கடத்தொழிலாளர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீதம் இருந்த 2 படகுகளில் இருந்த கடத்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக கரைக்கு நீந்தி வந்துள்ளனர். படகுடன் காணாமல் போன 2 கடத்தொழிலாளர்களும் சிலாபத்தில் உள்ள வெள்ளா கொள்ளனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இந்நிலையில் காணாமல் போன படகில் இருந்த 2 கடத்தொழிலாளர்கள் குறித்து எந்தவித தகவலும் கிடைக்காததால் இது குறித்து ஆராய விமானப்படை பெல் 12 உலங்கு வானூர்தியை பயன்படுத்தி இரவு முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் படகு மற்றும் 2 கடத்தொழிலாளர்களும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ரஷ்யாவின் கிழக்கு கம்சட்கா பிராந்தியத்தின் கடற்கரையில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கமானது 7.4 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக யூரோ மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ஆரம்பத்தில் 6.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெற்கு ஈரானில் பஸ் கவிழ்ந்ததில் ஏற்பட்ட விபத்தில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெற்கு ஈரானில் பர்ஸ் மாகாணம் சை பகுதியில் நேற்று பயணிகளுடன் நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் திடீரென வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதேவேளை குறித்த விபத்து பஸ்ஸில் பயணித்த 21 பேரும் உயிரிழந்துள்ளதாகவும் 34 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பலத்த காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணிக்கு குறித்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நாளை காலை 10 மணி வரை இந்த எச்சரிக்கை செல்லுபடியாகும். நாட்டில் நிலவும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியால் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.